ஒரு 85லேருந்து ஒரு 86 ஒரு 2, 3 படங்கள் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணார். டைரக்ஷன் பண்ணும்போது அதற்கு பிறகு அந்த டைரக்ஷன் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இன்னும் பேர் சொல்கிற மாதிரி இல்லை. சங்கிலி முருகன்கிட்ட அவர் கங்கைமரன் சொல்கிறார், இந்த மாதிரி அவனை வச்சு கையில் பிடிச்சி போடு, எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் 10லேருந்து 12 வருஷம் அவன் டாப்புக்கு வருவான். அவன் மார்க்கெட்டுக்கு அவனுடைய கால் சீட்டுக்கு வரிசை கட்டி நிற்க போகிறான் தயாரிப்பாளர். இப்போயே நீங்கள் பிடிச்சி போடுங்க. இப்படி நடந்த விஷயம்தான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஒரு 30லேருந்து 35 பிரிண்ட்டு 40 பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டினா முழு இப்போ இந்த விதம் இல்லை அந்த வெற்றி. அது முழுக்க கிராமத்து சப்ஜெக்ட் தான் உங்களுக்கே தெரியும் அந்த படத்தை பற்றி. ஆனால் மாநகரங்கள் முதற்கொண்டு அது பட்டையை கிளப்பணும்னா சென்னையிலேயே அந்த ஓட்ட ஓடிச்சு அந்த படம். சென்னையில் வந்து வசந்தி தேட்டரில் அந்த வசந்தி தேட்டரு உயரத்துக்கு ராமராஜன் கிட்ட விட்டாங்க. ஹீரோ டாப்புக்கு போகணும். 4வது படம் 5வது படத்தில் டாப்புக்கு போனோம்னா தான் நளினி வந்து விரும்பி அவரை கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா நளினியுடைய அம்மாவுக்கு வந்து ராமராஜனை வந்து கல்யாணம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. காதலுக்கு கட்டும் எதிர்ப்பு. அப்புறம் அவர் கல்யாணத்திற்கு பிறகு கல்யாணத்திற்கு பிறகும் அவர் ராமராஜன் பீக்கிலே தான் இருந்தார். அப்புறம் அதற்கு பிறகு என்னன்னா ஒரு கட்டத்தில் நளினிக்கு வந்து ராமராஜன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு இவர் அரசியலில் என்ட்ரி ஆகிறாரு. ஜெயலலிதா எம்பி சீட்லாம் கொடுக்குது, திருச்செந்தூர் எம்பி சீட்டு கொடுக்குது. அதற்கு பிறகு சில குழப்பங்கள் அப்போ திடீர்னு நடந்த அரசியல் குழப்பங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான சில அணிகள் உருவாகுது. அந்த திருநாவுக்கரசு அந்த மாதிரி ஆட்கள் அங்கே போய் ராமராஜன் இப்போ நீங்களே சொல்கிறீங்க இளவட்ட பைய ராமராஜனை பற்றி இப்போ கூகுளில் செக் பண்ணாலே வந்துடும் எல்லாமே விஷயங்கள் இருக்குது. அதான் அவர் வந்து பெரிய புகழ்பெற்ற இயக்குனர் ராமநாராயணன்ட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். மதுரை மேலூருன்றது எல்லாருக்கும் தெரியும். சினிமா தேட்டரில் வந்து ஆப்ரேட்டராக இருந்தவர். அவருடைய இயற்பெயர் வந்து குமரேசன். ஒரு 20 படங்களுக்கு மேலே வந்து ராமநாராயணன்ட்ட உதவி அவருக்கு நோக்கமே வந்து இயக்குனராக ஜெயிக்கணும் அப்படின்றதான் அவருக்கு ஒரு இதாக வந்தார். ஒரு 10-20 படங்களுக்கு மேலே ராமநாராயணன்ட்டே தொடர்ந்து பணிபுரிஞ்சார். ஒரு 85ல் வந்து அவருக்கு முதல் இயக்குறதுக்கு வாய்ப்பு. மண்ணுக்கேத்த பொண்ணு அந்த படத்தின் மூலியமாக இயக்குனரானார். அவருடைய கம்பெனியில் அவர் தம்பி பாரதிராஜாவோட தம்பி ஜெயராஜ் தயாரிப்பில். அதற்கு பிறகு ஒரு படம் மருதாணின்னு ஒரு படம். அந்த படம் அவ்வளோவா ஒன்றும் போகலை. மண்ணுக்கேத்த பொண்ணு கம்பேர் பண்ணும்போது அது பெரிய ஹிட்டு தான். ஒரு 85லேருந்து ஒரு 86 ஒரு 2, 3 படங்கள் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணார். டைரக்ஷன் பண்ணும்போது அதற்கு பிறகு அந்த டைரக்ஷன் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இன்னும் பேர் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் தான் கங்கைமரம் வந்து 86களில். அதுக்கு முன்னால் கங்கைமரம் வந்து நம்ம ஊர் ராசான்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதை வந்து கங்கைமரம் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. ராமராஜனை வந்து கமிட் பண்ணி நடிக்கிறாரு. அந்த படம் வந்து நல்ல ஒரு டாக் வருது. அதற்கு அந்த நேரம் தான் 86 கடைசி நினைக்கிறேன். அப்போது வந்து பிரபல தயாரிப்பாளராக இருந்த ஐயா சங்கிலி முருகன், மீனாட்சி சீனியர் சங்கிலி முருகன் ஐயா வந்து அவர் கங்கைமரன், இளையராஜா எல்லாருமே நாடக செட்டில் இருந்து நெருக்கமான நட்பு வட்டங்கள் உள்ளவங்க, பழகினவங்க. அவர் வந்து கங்கைமரனை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறார் கங்கைமரன், இந்த பையன் ஒருத்தன் இருக்கான் ஐயா, நல்லா வருவான் ஆள், அவனை வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க, பெரிய அளவில் வருவான் அவனுக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க, நான் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணிடுறேன். இயக்குனராக ஜெயிக்கணுன்றதான் அவருக்கு ஒரு இது. அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மண்ணுக்கேத்த பொண்ணு வெற்றி அடைஞ்ச உடனே அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து வந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அவருக்கு படங்கள் வந்து போகாதனால, பொதுவாக உங்களுக்கே தெரியும், ஒரு படம் முதல் படம் ஹிட்டானால் அதற்கு பிறகு வரிசை கட்டி தயாரிப்பாளர் நிற்பாங்க. அதற்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து ஜெயிக்கிறச்சு தான் அந்த இயக்குனருடைய சினிமா வாழ்க்கையே ஏற்றமா இறக்கமான்றதை முடிவு பண்ணும். ஆனால் ராமராஜனை பொறுத்தளவு அதற்கு அடுத்த டைரக்ஷன் பண்ண படங்கள் 2 வருடங்களே 3-4 படங்கள் அவருக்கு கமிட் ஆகிட்டார். ஆனால் படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அப்படிங்கும்போது இப்போ கங்கைமரன் வந்து ராமராஜனை ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி இவனை ஹீரோ வச்சு பண்ணிவிடணும் அவர் ஒரு படம் பண்ணுறாரு. அப்போ அந்த நேரம் சங்கிலி முருகன் வரும்போது சங்கிலி முருகன்கிட்ட அவர் கங்கைமரன் சொல்கிறார், இந்த மாதிரி அவனை வச்சு கையில் பிடிச்சி போடு, எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் 10லேருந்து 12 வருஷம் அவன் டாப்புக்கு வருவான்.
மார்க்கெட்டுக்கு அவனுடைய கால் ஷீட்டுக்கு வரிசை கட்டி நிற்க போகிறான் தயாரிப்பாளர். இப்போயே நீங்கள் பிடிச்சி போடுங்க, ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுங்க, நான் அண்ணன்ட்ட சொல்லி மியூசிக் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னு அப்படி நடந்த விஷயம்தான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து வேறு எந்த ஹீரோவும் அந்த நேரத்தில் வந்து, ஏன்னா இப்போ உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, அதில் டவுசர் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு சில நேரங்களில் வெத்து உடம்போடு இருப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமுக்கு வந்து எந்த ஹீரோவும் ஒத்துக்கிற மாட்டான். அப்போ அந்த கதை எங்கள் ஊர் பாட்டுக்காரனுடைய கதை வந்து சங்கிலி முருகன் தான் கதை உருவாக்குறாரு. மொத்த திரைக்கதை வசனம் எல்லாம் திரைக்கதை எல்லாம் ஒரு கங்காமரன், இசை இளையராஜா, இசைஞானி இளையராஜா ஆகட்டும், பட்டி தொட்டி எங்கும் பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ 86 அவருக்கு வந்து நேரம் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு விளையிற பொண்ணாக கொட்டுது, பொருளாக கொட்டுது, படமாக கொட்டுது. தயாரிப்பாளருக்கு வரிசை கட்டி வர்றாங்க. அவருக்குன்னு வந்து இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்கள் வந்து அவ்வளவு அற்புதத்தை கொடுத்து, அவ்வளவு ஹிட்டு கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துது. அதனுடைய உச்சபட்சம்தான் வந்து கரகாட்டக்காரன். கரகாட்டக்காரன் வந்து ஓடின ஓட்டம்லாம் தாறுமாறான ஓட்டம், என்ன விதம்னு இல்லை. அது ஒரு படம் ரிலீஸ் ஆகி மாநகரங்களில் தான் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் இந்த மாதிரிங்களா ஒரு 30லேருந்து 35 பிரிண்ட்டு 40 பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 40 தேட்டருகளில் ரிலீஸ் ஆகும். அப்படி ஷிஃப்டிங்காக அடுத்த நகரங்கள் இப்படியே வரும். அது ஒவ்வொரு கிராமங்களுக்கெல்லாம் போய் சேர்றதுக்கே ஒரு 8லேருந்து 9 மாதம், சில படங்கள் 1 வருஷம் கூட ஆகும். 1 வருஷம் வரைக்கும் அந்த கிராமத்து பக்கம் அந்த படப்பட்டி போகாது. அந்த நகரங்களுக்குள்ளேயே ஷிஃப்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு ஆண்டுகளாக வந்து கண்ணா மூடு என்ன விதம் இல்லை அந்த வெற்றி. அது முழுக்க கிராமத்து சப்ஜெக்ட் தான், உங்களுக்கே தெரியும் அந்த படத்தை பற்றி. ஆனால் மாநகரங்கள் முதற்கொண்டு அது பட்டையை கிளப்பினோன்னா, சென்னையிலேயே அந்த ஓட்ட ஓடிச்சு அந்த படம். சென்னையில் வந்து வசந்தி தேட்டரில், அந்த வசந்தி தேட்டரு உயரத்துக்கு ராமராஜன் கட் அவுட், வாணி வசந்தின்னு காம்ப்ளெக்ஸ் தேட்டரு பெரம்பூரில், அந்த தேட்ரு ஒசரத்துக்கு அவருடைய கட் அவுட்டு சென்னையில் இருந்துச்சுன்னா அப்போ அவருடைய புகழ் அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்திருக்கும் பார்த்துங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள், 86லேருந்து 2000 வரைக்கும் 14 ஆண்டுகள் வைங்களேன். அவர் நம்ம ஊர் பார்த்தா அவர் ஊர் விட்டு ஊர் வந்து சின்பமே பட்டம் தொட்டதெல்லாம் பார்த்தா இளையராஜாவினுடைய அற்புதத்தை வந்து அவ்வளவு நிகழ்த்தினார் அவர். அப்போது அந்த கட்டத்தில் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போதே வந்து நளினி வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவருடைய உழைப்பை பார்க்குறாங்க, அவருடைய சுறுசுறுப்பு உதவி இயக்குனருக்கு பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு இயக்குனர் ஆகிறாரு. இயக்குனராகி அதற்கு பிறகு 2 படம் இதாகுது. அப்புறம் ஹீரோ ஆகிடுறாரு. ஹீரோ ஆகி ஒரு டாப்பு போகணும். ஒரு 4வது படம் 5வது படத்தில் டாப்பு போனோன்னு தான் நளினி வந்து விரும்பி அவரை கல்யாணம் பண்ணுறாங்க. அது பல எதிர்ப்புகளுக்கு மீறி தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. ஏன்னா நளினியுடைய அம்மாவுக்கு வந்து ராமராஜனை வந்து கல்யாணம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அந்த காதலுக்கு கட்டும் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை மீறி வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதில் பெரும்பங்கு வந்து பாதுகாப்பாக இருந்து பண்ணி வச்சதில் எம்ஜிஆருக்கு அவன் பெரிய பங்கு. அப்போ வந்து வைக்கம் சுந்தரமும் வைக்கம் ராஜுன்னு ஒருத்தர், அவர் டான்ஸ் மாஸ்டர். அவர் எம்ஜிஆர் படங்களில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து அவர் டான்ஸ் மாஸ்டராக பண்ணி வந்ததுனால நளினி போய் எம்ஜிஆர்கிட்ட அடைக்கலம் தேடி இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா, நான் பார்த்துக்கிற விட்டு அப்படின்ட்டு ராமராஜனை கூப்பிட்டு, இது என் வீட்டு பிள்ளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் தான் வந்து முன்னிலையில் நின்று கல்யாணம் பண்ணி வச்சார். பாதுகாப்பு மற்ற அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை தேவைகள் பூரா அவர் எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டார். அப்புறம் அவர் கல்யாணத்திற்கு பிறகும் அவர் ராமராஜன் பீக்கிலே தான் இருந்தார். அப்புறம் அதற்கு பிறகு என்னென்னா ஒரு கட்டத்தில் நளினிக்கு வந்து ராமராஜன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. அது இயல்பாக வந்து உங்களுக்கு நடிகை, அது அந்த ஒரு நடிகை, இவர் ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அது இயல்பாக ஏற்படுற சந்தேகம். அது வந்து இந்த ஊர் விட்டு ஊர் வந்து அப்போ வந்து ராமராஜன் படங்கள் வந்து கௌதமி ஒரு 3-4 படங்களில் வரிசையாக கமிட் ஆகி நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கௌதமிக்கும் ராமராஜனுக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் போலுக்கிட்டு நளினிக்கு ஒரு சந்தேகம். கல்யாணத்துக்கு பிறகு ஊர் விட்டு ஊர் வந்து சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாடுகளில் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ராமராஜன் யூனிட்டு கௌதமி எல்லாம் போன பிறகு ஒரு 3-4 நாள் கேப்பில் நளினி மட்டும் கிளம்பி சிங்கப்பூருக்கு போச்சு ராமராஜனை கண்காணிக்கிறதுக்காக.
அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து நல்லா வளர்ந்துற கண்டிஷன் தான். அதற்கு பிறகு இந்த நான் சொன்ன மாதிரி 14 ஆண்டுகள் ஒரு உச்சத்தில் இருந்தார் இல்லையா, 2000ல் அவருக்கு சரிவு ஆரம்பிக்குது. 99 பின்பகுதியிலேருந்து அந்த 2000ல் அவருடைய படங்கள் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா டவுன் ஆகுது. அதுக்கு பிறகு அவர் படங்களையும் குறைச்சிடுறாரு. அதற்கு பிறகு அப்பா ஒரு பீக்கில் இருக்கும்போது வாங்கின சொத்து பத்துக்கள் ஏகப்பட்ட நிலபுலன்கள் தேட்டர் மதுரையில் வந்து நடனா நாட்டியா நர்த்தனான்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் தேட்ரு அதை வாங்கினார். அது வேற ஒருத்தர் கட்டி நடத்திக்கிட்டு இருந்தார். டாக்டர் சந்திரபோசன் ஒருத்தர் அங்கே மதுரையில் புகழ்பெற்ற மருத்துவர். அவர் தான் நடனா நாட்டியா நர்த்தனான்னு கட்டினார். அப்புறம் அந்த தேட்டரை விலைக்கு வாங்கினார் இவர் ராமராஜ். ஏன்னா மேலூரில் வந்து கணேஷ் தேட்டரில் தான் இவர் ஆப்ரேட்டர் இருந்தவர் ராமராஜ். அப்புறம் அந்த தேட்ரு வாங்குறது என்ன, நிலபுலன்கள் என்ன, சொத்து பத்துக்கள் என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகு இவர் அரசியலில் என்ட்ரி ஆகிறாரு. ஜெயலலிதா எம்பி சீட்லாம் கொடுக்குது, திருச்செந்தூர் எம்பி சீட்டு கொடுக்குது. அதற்கு பிறகு சில குழப்பங்கள் அப்போ திடீர்னு நடந்த அரசியல் குழப்பங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான சில அணிகள் உருவாகுது. அந்த திருநாவுக்கரசு அந்த மாதிரி ஆட்கள் அங்கே போய் ஜாயின்ட் ஆகிடுறாரு. அதற்கு பிறகு அரசியல் அவருக்கு இறங்கும் முகமாகிடுது. அவருக்கு என்னென்னா அரசியல் இறங்கும் முகமும் சினிமா இறங்கும் முகமும் ஒரே நேரத்திலே அவருக்கு வந்துடுது. அப்போ 2000க்கு பிறகு சுத்தமாக இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு படம், அந்த என்னமோ சிறி வரும் காலை எப்படி இப்படி என்னமோ ஒரு படம் அவர் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. 2011 12 ஒரு படம் நினைக்கிறேன், மேதைன்னு ஒரு படம். அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு ஆச்சு 13 வருஷத்துக்கு முன்னால். அதோடு அவர் இதாகிட்டார். இடையில் வந்து அவருக்கு எங்கே ஒரு வெளிப்பட்டு வரும்போது ஒரு விபத்து, கார் விபத்து வேறு அவருக்கு ஆகி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்புலாம் ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகி இருந்தார். அதற்கு பிறகு 13 ஆண்டு கழித்து இப்போ வந்து சாமானியன் ஒரு படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து எஸ்எட்ரா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு மதியழகன் அவர் பேர். அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அந்த தயாரிப்பாளர் மேலே. ஏன்னா ராமராஜன் வந்து எப்படி அந்த படத்தை கொண்டு வந்துடுவாருன்னு நம்புகிறாங்க எல்லாருமே. இப்போ அவருக்கு வயசு 63 வயசு ஆகி போச்சு. ஆனால் அவருடைய நடை வந்து இப்போ அந்த ட்ரெய்லரு சமீபத்தில் ட்ரெய்லர் வெளியிட்டாங்க ஒரு 25 நாளைக்கு முன்னால். அதில் வந்து முற்றிலும் வந்து நடை கொஞ்சம் மாறிச்சு. ஏன்னா அந்த விபத்துனால பாதிக்கப்பட்டதில் அவருடைய நடை உடைகள்லாம் நடை பாவனைகள் ரொம்ப தளர்வாக நடக்கிறாரு. கொஞ்சம் உருவமும் கொஞ்சம் ஆள் பெருத்து இதாகிட்டார். சரி மறுபடியும் ஒரு ஜெயிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கையில் சாமானியன் ஒரு சாமானியனாக இருந்து மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் சரிஞ்சு இப்போ பல்லபடி சாமானியன் ஒரு படத்தின் மூலியமாக மீண்டும் சினிமாவுக்குள்ளே வந்துடலாம்னு ஒரு 63வது வயசில் ஒரு பெருத்த நம்பிக்கையிலையும் கனவோடையும் வந்திருக்கிறாரு. சாமானியனுடைய இப்போ அவருக்கு எப்படி அப்போ ஹிட் காலத்தில் எப்படி இளையராஜா வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தாரோ அதே இளையராஜாட்ட தான் வந்து பலபடி போயிருக்கிறார். அதே கங்கைமரன் மூலியமாக தான் ராமராஜன் போனார். இளையராஜாவும் பண்ணியிருக்கிறாரு. அவர் இளையராஜாவோட என்னையா பாட்டு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி டைரக்டரை கேட்டு சில பாட்டுகளை வந்து மாண்டேஜ் சாங் மாதிரி சில வச்சு அடுத்த படம் உனக்கு ஃபுல் சாங்கோட வாயா நான் பண்ணித்தரேன்ற மாதிரி இசைஞானி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாமே ராமராஜன் சொன்னது தான். இருந்தாலும் ஆனால் இடையில் வந்து அவருக்கு பல வாய்ப்புகள் வந்தது. வில்லன் வாய்ப்பு, ஹீரோ கண்ணனாவு, கேரக்டர் ரோலு, அப்படி இப்படி நிறைய வாய்ப்புகள் கதவை தட்டியிருக்கு. ஆனால் அவர் விடாப்பிடியாக வந்து நடித்தா ஹீரோ தான், இனிமேல் வேறு எதுலேயும் வந்து எந்த கேரக்டரும் நடிக்கிற மாதிரி நான் இல்லை, நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தார். அவருக்கு இப்போ சாமானியன் வந்து படம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மேலே இல்லை ஜூனில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ ராமராஜன் நளினி காலத்தில் வந்து முக்கால்வாசி அப்போ வந்து என்னென்னா ராமராஜனுடைய சொத்துக்கள் எல்லாமே முக்கால்வாசி அவருக்கு மார்க்கெட்டு அவர் வாங்கி போட்ட சொத்துக்கள் நிறையா வந்து ஃபோர்ஜரிகளில் வந்து மாட்டி நிறையா கடன் ஆகிட்டார். அவர் கடனுக்கு எப்படி ஆனவுன்னா அவர் வாங்கின தேட்டரு நிலப்புலன்கள் எல்லாமே விற்க வேண்டிய சூழலாகி போச்சு. அதன் பிறகு தான் நளினிக்கும் ராமராஜனுக்கும் இடையிலான அந்த குடும்ப உறவுல வந்து விரிசலாகி அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ரொம்ப விரிசலாகி வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் முக்கால்வாசி சொத்துக்கள் வந்து நளினி கைக்கு போயிடுச்சு. அது ஆனால் அவர் வந்து அதை ராமராஜன் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அதை பூதாகரம் ஆக்கலை.
அவர் நளினி மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கையும் ஆசை பாசம் காதல்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்க பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாமே திருமணம் ஆகி அவங்க திருமணத்தில் அவர் தான் வந்து கலந்துட்டார். இன்றைக்கி வரைக்கும் வந்து நளினி வந்து ராமராஜனை பற்றியோ ராமராஜன் வந்து விவாகரத்தாயிருச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இனிமேல் நமக்கு என்ன இருக்குது அவனை பற்றி என்ன சொன்னான்ன்ற மாதிரிலாம் இல்லாமல் இன்னமும் ஒரு ஆதர்ச தம்பதிகள் தான். மனசார மனசுக்குள்ளே ஒரு தம்பதிகளாக தூரம் இருந்தாலும் அருகில் இருக்கிற மாதிரி அவர் நளினியை பற்றி இவர் எதுவும் வந்து பொது வெளியில் தப்பாக பேசுனதும் கிடையாது. ராமராஜனை பற்றி அந்த மாமன் வந்து பொது வெளியில் தப்பாக பேசாமல் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நளினி வந்து அவங்க டிவி சீரியலு அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அவருடைய மாஜி கணவர் வந்து இப்போ பலபடி ஹீரோவாக ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட கனவோட சாமானியன் மூலியமாக வந்திருக்காரு. பாப்பா அவருடைய வெற்றியும் தோல்வியை பற்றி